கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் கடத்தல்ங்கிறது கிட்டத்தட்ட பணத்துக்காக அப்படிங்கிறது தானே ஒரு உண்மை. ஆமாம், பணத்துக்காகத்தான். 1991ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் கலவரத்தில் தமிழர்களுடைய 800 கோடி ரூபாய் சொத்துக்கள் சூறையாடப்பட்டதே, ஏன் பேசவில்லை? யார் நடத்தியது? ராஜ்குமாரனுடைய ரசிகர்கள் தானே நடத்தினார்கள். அப்போ அந்த சொத்துக்களை எப்படி பறிமுதல் செய்ய முடியும்? பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நிவாரணம் கொடுத்தது கர்நாடக அரசு? ஆகையால் தான் ராஜ்குமாரை அழைத்து சென்றோம் காடுகளுக்குள். அவரிடமே பணம் வாங்கிய பாதிக்கப்பட்ட மக்களிடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் வீரப்பனாருடைய திட்டம். 14 கோடி வந்தது, ஒரு 4 கோடி திடீர்னு காணா போயிடுச்சு. அப்புறம் வீரப்பன் ரொம்ப கோவப்பட்டு எங்க 4 கோடின்னு கேட்டது, அதெல்லாம் உண்மைதானா? இல்லை, நடந்துச்சு. நிறைய கோடிகள் வந்தது. அதில் 6 கோடிகள் திருடப்பட்டதாக சொல்லப்பட்டது. குறிப்பாக கர்நாடகத்தினுடைய சிறந்த நடிகர், கர்நாடகத்தினுடைய செல்லப்பிள்ளை, தமிழ்நாட்டின் சிறந்த நடிகர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ராஜ்குமாரை மீட்பதிலே கர்நாடகாவிற்கு ஆதரவாக, கர்நாடகாவிற்கு தூதுவராகவே செயல்பட்டார்.